பெண்ணாகரம் அருகே உரிய நேரத்தில் பள்ளிக்கு சென்று வர ஏதுவாக அரசு பேருந்து நேரத்தை மாற்றியமைக்க கோரி போக்குவரத்து கழக அதிகாரியிடம் மாணவ மாணவிகள் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே நாகவதி அணை பகுதியில் சின்னப்பள்ளி அரசு மாதிரி பள்ளி மற்றும் அரசு பள்ளி ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசகாசனா அள்ளி, ஏரப்பட்டி, ஆர்ஆர் அள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பள்ளிகளில் படித்து வருகின்றனர். ஆனால் இந்த வழித்தடத்தில் ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் பள்ளிகளுக்கு சென்று வர போதிய பேருந்து வசதி இல்லை என்று பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உரிய நேரத்திற்கு பேருந்து இயக்கப்படாததால் பள்ளி மற்றும் வீடுகளுக்கு செல்வதில் மிகவும் தாமதம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், போக்குவரத்து பணிமனை கிளை மேலாளர் ஆகியோரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் போக்குவரத்து கழக அதிகாரியிடம் பள்ளி மாணவ மாணவிகள் மனு அளித்துள்ளனர். பசங்க எல்லாம் சின்னம்பள்ளி ஸ்கூல் போறவங்க 26A பஸ்ல போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு போயிட்டோம். பசங்களும் ஸ்கூல் போக முடியல. இது சம்பந்தம் பிரான்ச் மேனேஜருக்கு ஏற்கனவே நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ பிரான்ச் மேனேஜரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் காலையிலையும், மாலையில் 2 மணி நேரம் லேட்டாக வருது, காலையில் 2 மணி நேரம் முன்னாடி போகுது. அதனால பசங்க சாப்பிட முடியல, சரியாக படிக்க முடியல. அந்த டைமை வந்து மாற்றி கொடுக்க மாதிரி பிரான்ச் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கோம். காலையில் 7 மணி எடுக்கிற வண்டியை வந்து 8 மணிக்கும், மாலையில் வந்து 7 மணிக்கு வர வண்டியை 5 மணிக்கு ஊருக்கு வர மாதிரி மாற்றி கொடுக்க மாதிரி கேட்டிருக்கோம். இது சம்பந்தம் பலமுறை மனு கொடுத்தோம். அவங்க எந்த நடவடிக்கை இல்லை. இந்த பிள்ளைங்களாம் வந்து இன்னைக்கு ஒரு 10-20 பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போக முடியல.